சுரேஷ்க்கு ட்ரெயினிங் இருக்குன்னு சொல்லிட்டு காரைக்குடி வரைக்கும் வராங்க. அப்போது சொல்கிறாங்க அங்கே இருக்கிற சுரேஷோட அப்பா, "ஏன்டா நீயும் வந்துட்டு தனியாக மட்டும் போக வேண்டாம்டா, அதான் இவங்களும் எல்லோரும் ஊருக்கு தானே கிளம்புறாங்க, அவங்களோட சேர்ந்து கிளம்பிடு மீனாவோடவே" அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வந்துட்டு, "ஆமாங்க அத்தா, நீங்களும் எங்களோடவே வந்துருங்க, ஆனால் நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் 2 பேரும் பேரா வரணும். புது கல்யாணம் புதுசாக வந்திருக்கீங்க, உங்கள் 2 பேத்துக்கும் சாப்பாடு வைக்க போகலான்னு நாங்கள் நினைக்கிறோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, "இல்லை நான் எப்படி வர்றது" அப்படிங்கிற மாதிரி வந்து மதி பேசுகிறாங்க. "இல்லை வரலாம் வாங்க, ஒரு 2 டேஸ் மட்டும் லீவ் போட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ண சொன்னதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு அங்கே ஊருக்கும் கிளம்புறாங்க. அங்கெல்லாம் வந்துட்டு சந்தோஷமாக அவங்க போகிறாங்க. அங்கே போயிட்டுருக்கிறப்போ வந்துட்டு வீட்டில் போனோன்னு வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தோன்னா கதிர் ஃபோட்டோவை பார்த்தோன்னே வந்துட்டு, "இவர் எப்படி இங்கே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னப்பா இப்படி சொல்கிற? இதுதான் என்னுடைய கடைசி மைய" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "பேர் கதிர்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ராஜியோடைய ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே, "இவர் உனக்கு தெரியுமா? முன்னாடி பார்த்துருக்கியா? அது சரி, எங்கேயாவது சென்னைக்கெலாம் அடிக்கடி வந்திருக்கா, பார்த்துருப்பியா இருக்கும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை ஆண்டி, இப்போ தான் நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "எப்போ?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஆமாம், நான் அன்றைக்கி டியூட்டிக்கு போயிட்டுருக்கிறப்போ இது மாதிரி மருந்து வாங்கிட்டு வந்தார். கேட்டதுக்கு வந்துட்டு ஒய்ஃபுடைய ஒய்ஃபுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், ஆப்ரேஷன் நடந்திருக்கு, வேறு யாரும் கூட இல்லை, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன், கொஞ்சம் பதட்டமாக இருந்தது, அதனால தான் தெரியாமல் வந்து வண்டியில் விழுந்துட்டேன்" அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டோன்னு வந்துட்டு, "உனக்கு ஒன்றும் ஆகலையே?" அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கேட்குறாங்க. "அதெல்லாம் ஓகலை" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே பாண்டியன் இருந்துட்டு, "ஏய் என்ன சொல்கிற நீ? அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் எப்படி வந்துட்டு அங்கே போய் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை கவனிச்சியாடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஏய் ராஜியோட அப்பா தானே அப்பனா, ஒய்ஃபோடைய அப்பான்னு சொல்லி சொல்கிறான்ல" அப்படின்னு சொல்லி ராஜி இதை கேட்டு வந்துட்டு ரொம்ப செம டென்ஷன் ஆகுறாரு. "என்னங்க சொல்கிறீங்க? இதனால தான் வந்து கதிர் என்கிட்ட ஒரு வாரமாக ஒழுங்காக கூட பேசாமல் இருக்கானா" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக கதிரோடைய கார் வந்து வாசலில் நிற்கிது. இதை கேட்டுட்டு வந்துட்டு இங்கே வெளியில் வேகமாக பாண்டியன் வராரு. "எங்கடா போயிட்டு வர?" அப்படின்னு சொல்கிறாங்க. "எங்கே போயிட்டு வரல, சவாரி தான் போயிட்டு வர, சொல்லி தானே போனேன் நான், கஸ்டமர் நான் தான் வரேன்னு சொல்லிட்டாரு, அதனால தானே போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு, சும்மா போய் பேசிகிட்டு இருக்காத, நீ சென்னை தானே போய் சுற்றிட்டு வர, யாருக்கூட உடம்பு சரியில்லை" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக சக்திவேலும் அந்த பக்கம் இருந்து வராங்க. "என்ன பையனை வளர்த்தி வச்சிருக்கிற நீ?" அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. "இங்கே பாருங்க, என்னன்னே தெரில, எனக்கே இப்போ தான் தெரியும், சும்மா நடிக்காத, பையனுடைய அக்கௌண்ட்டில் எங்கள் அண்ணன் 10 லட்ச ரூபா பணத்தை போட்டிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் ஒரு வாரமாக எங்கேயோ கூட்டிகிட்டு ஊர் சுற்றிட்டு இப்போ தான் வந்துட்டுருக்கான், வந்தவன்ட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த வாசலில் வச்சு பேசிகிட்டு இருக்க, என்ன வீட்டுக்குள்ளே வச்சு பேசினா ஒன்றும் நம்ப மாட்டா, வெளியில் வச்சு சத்தம் போட்டால் அப்படியே சரியாக போயிடும், அப்படிங்கிறக்காக தானே இதெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்கே பாருங்கள், உங்களுக்கு எப்படி எந்த விஷயம் தெரியாமல் இருக்கீங்களோ அதே போல தான் எனக்கும் தெரியாது." "யாருக்கு தெரியாது? எனக்கெல்லாமே தெரியுமே. 10 லட்ச ரூபா வாங்கிட்டு எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போய் இன்னும் பேசி எங்கள் அண்ணங்கிட்ட இருக்கிற பணம் காசெல்லாம் பிடிங்கலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பித்தலாட்டத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறான், எனக்கு என்ன தெரியாமல் போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்கே பாருங்கள், தெரிஞ்சு தெரியாமல் நீங்கள் ஏதோ தப்பாக யோசிச்சு தப்பாக முடிவு பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "யார் இங்கே பிரச்சனை பண்ணுறா? நீதாயா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சுரேஷ் வந்துட்டு, "எங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்ன நடந்து ஃபஸ்ட்டு கேட்போம், கதிர்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "நீங்கள் எப்படி இங்கே?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் வந்துட்டு சொல்கிறாங்க, "இது மீனாவுடைய சொந்தக்காரங்க அவருடைய வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அவங்களுடைய பையன் தான் இவர்" அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. "இவர் உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "அதான் இப்போ தானே ஊரில் சொன்னார்." "ஏண்டா எதுக்குடா அப்படி யார்ட்டும் எதுவுமே சொல்லாமல் போனேன், எங்கடா இவங்க அப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லைப்பா, அது வந்து" அப்படின்னு சொல்கிறப்போ, யார்கிட்டையுமே சொல்லலை, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவரை கூட்டிகிட்டு எங்கடா போன நீ? எதுக்குடா பணத்தை வாங்கின அவர் அக்கௌண்ட்லேருந்து, பணம் வாங்கினது உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம்ப்பா, உண்மைதான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "பார்த்தில்ல, என்னமோ சொல்கிறப்ப இன்னும் பெரிய ரோசமாக வந்து பேசிகிட்டு இருந்தீங்க, 10 லட்ச ரூபா வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு தொழில் கொடுக்குற மாதிரி பணத்தை கொடுப்ப, அதுக்கப்புறம் பணம் வேணும்னு நீ கேட்ப, எப்படியாவது வந்து இதா ராஜி மூலமாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணி எங்கள் அண்ணன்கிட்ட பேசி நைஸ்ன மாதிரி 10 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் எங்கடா கூட்டிகிட்டு போனேன், எங்கடா கூட்டு போனேன்னு அடிக்க வராங்க." இதை பார்த்துட்டு இருக்கிற ராஜி வந்துட்டு, "இங்கே பாருங்க, அவர் மேலே எந்த கையும் வைக்காதீங்க, தேவையில்லாமல் பண்ணியிருக்க மாட்டார், அப்பா விட்டு என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு இங்கே முத்துவேலு மெதுவாக வராரு. வரதை பார்த்தோன்னே, "ஏய் எதுக்குங்கப்பா, எங்கேப்பா போனீங்க, இவனோட எதுக்குப்பா போனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "யாரும் எங்கிட்ட எதுவும் கேட்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்கே காந்திமதி, "இங்கே எல்லாம் அடிச்சுக்குவாங்க போல இருக்கு, எங்கடாப்பா முத்து போனேன், எதுக்குப்பா போனேன்?" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வடிவு இருந்துட்டு சொல்கிறாங்க, "வேறு எதுக்கும் இல்லை அத்தை, இந்த எக்ஸாம் எழுத போனால அதை பார்க்கலான்ட்டு போயிருக்காரு, மற்றபடி இல்லை, அதுக்கு வந்து இதை மாப்பிள்ளை கூட கூட்டு போயிருக்கிறாரு" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னால் பொய்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏன்டா இம்புட்டு போய் பேசுவியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க காந்திமதியும். அப்போ வந்துட்டு, "அப்பத்தா நீங்கள் அம்மாச்சி நீ வாட்டுக்கு நினச்சதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் எதுவும் பொய்யெல்லாம் பேசலை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வடிவு சொல்கிறாங்க, "மாப்பிள்ளை ஏதோ பொய்யெல்லாம் பேசலை, சொன்னால் நீங்களாம் எதுவும் சங்கடப்படுவீங்க, திட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "அண்ணி, உங்கள் தலையில் நல்லா மிளகா வச்சு அரைச்சிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ராஜி பார்க்குறதுக்காக போகிற மாதிரி இருந்தால் சொல்லிட்டு போகலாம், கூடவே கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாமே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு பொய் பேசியிருக்காங்க" அப்படின்னு சொல்கிறப்போ,
சொல்கிறப்போ அப்போ வந்துட்டு உடனே சுரேஷ் கேட்குறாங்க, ஏங்க உங்கள் மாமனாருக்கு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு தானே சொன்னீங்க, அது இவரு தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ரேஷனா அப்படின்னு சொல்லிட்டு வடிவு ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போ கோமதி வந்துட்டு என்னண்ணா உனக்கு என்னாச்சு உடம்புக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தாங்க இந்த ரிப்போர்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இங்கே கதிர் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறாரு. அதை உடனே சுரேஷ் வாங்கி பார்க்குறாரு. கேன்சரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேன்சர்னு சொன்னால் எல்லார் வீட்டோட முகமும் மாறுது. என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி கதறாங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, அந்த கட்டத்தில் அவர் தாண்டிட்டாரு. இப்படியெல்லாம் நீங்கள் பதட்டப்படுவீங்க, நீங்கள் பயப்படுவீங்க ரொம்ப. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயந்தீங்கன்னா அவரும் ரொம்ப பயப்படுவார் அப்படிங்கிறக்காக தான் யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லலை. அவர் ஏற்கனவே சொல்லாமல் தான் மறைச்சிட்டு இருந்தாரு. எனக்கு எதேச்சியாக தான் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தனியாக அப்படி விடுறது அப்படிங்கிறதுக்காக தான் அவரோடவே இருந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சாச்சு, ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃப் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தயவு செய்து யாரும் வந்துட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க. தயவுசெய்து சொன்னால் கேளுங்க. வேதனை இருக்க தான் செய்யும், கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த கட்டத்தை அவர் தாண்டிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற வடிவு என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள் மாப்பிள்ள, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல, கட்டினவன் நான் கூட இருந்துக்கு இருக்கேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் அதை மாதிரி போயிட்டு தனியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பையனுக்கு ஈக்குவலாக எனக்கு கூடவே இருந்து கதிர் என்னை பார்த்துக்கிட்டான், நான் கூட இந்த அளவுக்கு அவன் பார்த்துக்குவான்னு நினைக்கவே இல்லை. உண்மையாலுமே நான் தேடி இருந்தால் கூட என் பொண்ணுக்கு இது மாதிரி நான் மாப்பிள்ளையாக பார்த்துருக்க மாட்டேன். கோமதி நல்லா தான் பையனை வளர்த்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிற நேரமா? சொல்லு பார்க்கலாம். இதெல்லாம் சொல்கிற நேரமான்னு சொல்லி கேட்குறேன். இப்படி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு நின்றுட்டுருக்கிறேன்னு ஃபஸ்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போங்க அண்ணி, உள்ளே கூட்டிட்டு போய் அவர் ரெஸ்ட் கொடுங்க, அவர் ஜூஸ் கீது போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவள் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்டு இதில் இருக்கிற டேப்லெட்டெல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி செக்கப் போகணும், அது கரெக்டாக நானே கூப்பிட்டு போயிடுறேன். அங்கே இவ்வளோ 4 நாள் தங்குனால டாக்டர் நல்லா பழக்கமாயிட்டாங்க, அதனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்க சத்திவேலு, என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கூட உனக்கு சொல்லணும்னு தோணலையிலண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கடா நீ ரொம்ப கோவக்காரா, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சொன்னேன்னா வந்து நீ ரொம்ப பயந்துருவடா, பார்க்குறக்கு தான் ரொம்ப ஆள் மொறப்பா இருப்ப, ஆனால் வந்து ரொம்ப வந்து குழந்த மனசு, மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்து நீ தைரியம் சொல்லாமல் நீ வந்து அதுக்கு மேலே மனசு உடஞ்சு போயிடுவ, அதனால தடான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு கதிர்கிட்ட போய் ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாங்க. இருக்கட்டுங்க மாமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே பாண்டியன் என்ன எதுனே தெரியாமல் அதுக்குள்ளே என்னென்னமோ பேசிட்டில்ல, இந்த பணத்தை இந்த மாதிரி 10 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எதுக்குன்னு கேட்டில்ல, என்னோடய ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் பண்ணேன், மாப்பிள்ளை கிட்ட பணம் இருக்குமோ இல்லையோ, இருந்தாலும் எனக்காக அவர் எதுக்காக செலவு பண்ணணும், நான் எதுக்காக என் பொண்ணுக்காக இது வரைக்கும் ஏதாவது சீர்வரிசை நான் பண்ணிக்கிறேன்னா, இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட அவரை சிரமப்படுத்தக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு, ஏன் இவர் கூடவே வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து தனியாக அனுப்புறதுக்கு மனசு இல்லாமல் அவர் கூட வருவேன்னு வந்தார், இது இவ்வளோ தாண்டா நடந்துச்சு, சும்மா அதுக்குள்ளே இதுக்கு கண்ணு மூக்கு வாய் வச்சு நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிற, இவன் உனக்கு கோவம் வந்தால் என்ன பேசுகிற கூட உனக்கு தெரியாதுல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைண்ணா அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, டேய் தயவுசெய்து இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணாதேன்னு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு பாண்டியன்கிட்ட மனசே இல்லாமல் சரி மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. பாண்டியன்ட்டு என்கிட்ட இவ்வளோ நடந்திருக்குது, ஒரு வார்த்தையாவது நீ சொல்லியிருந்துருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைப்பா அது வந்து எல்லோரும் வருத்தப்படுவாங்க, பார்த்தீங்களப்பா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறப்பயே எல்லோரும் பதவி போகிறாங்க, ஏன் அப்போ வந்துட்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னால் இல்லை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவாங்க சங்கடப்படுவாங்க, அதனால தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கோமதின்ட்டு இருந்தாலும் நீ ரொம்ப பெரிய ஆளு தாண்டா, வேலை பார்த்து வச்சுருக்கிற நீயே இவ்வளோ பெரிய விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜி ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்காங்க. ராஜி அதான் எதுவும் இல்லை பயந்திருக்காமல் இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை விட்டு எங்கே போகிறேன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு மீனா அவளை பதட்டம் எங்கே போனாலும் சந்தோஷம் இல்லாமல் உன்னை பற்றியே நினச்சிட்டு இருந்தாடா, இருந்தாலும் யார்கிட்ட சொல்கிறியோ இல்லையே நீ ராஜிக்கிட்டையாவது சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி அப்படி இல்லை பார்த்தீங்களா இப்போவே எவ்வளோ பதறி போய் இருக்கா, இந்த விஷயத்தை நான் முன்னாடியே சொன்னேன், எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவா, சுற்றி இருக்கவங்களை சந்தோஷமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்குறது நல்லாவா இருக்கும் சொல்லுங்கள், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வேணால் சொல்லு, ஆனால் நான் உன்னை நீ எனக்கு எங்கள் அப்பாவுக்காக இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கோவமாக தான் இருக்கவும் செய்கிறாங்க.